வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கடகராசி. இந்த கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ஜூலை மாதத்தில் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் 6ஆம் இடத்துக்கு, இந்த கடகராசியிலேருந்து 6ஆம் இடம்னா தனுசு ராசிக்கு அந்த இடம் பதிவாகுது. இது எப்படி இருக்கும் ஜூலை மாதத்துக்கு? கடகராசி நேர்கள் அப்படிங்கும்போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்னு சொல்லலாம், ஓப்பனாக சொல்ல போனோம்னா. ஏன் அப்படின்னா, மோரார்லெஸ் எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராகுல ஆரம்பித்து கேதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுறது. என்ன காலசர்பதோஷம்? ஆமாம், இது காலசர்ப யோகம்னு சொல்லணும். காலசர்ப யோகம். ஆமாம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா ராகு கேது இப்படி ரிவர்ஸில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ கேதுலேருந்து தான் ராகு நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது அது காலசர்ப யோகம். இந்த ராகுலேருந்து மாட்டும்போது தான் இந்த காலசர்ப தோஷம். ஸோ இந்த காலசர்ப யோகம்ங்கிறது என்ன அப்படின்னாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் சில பேருக்கு உண்டாகும், எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு. அப்போ இந்த ராகு கேது பிடியில் எல்லாம் மாட்டின்னு இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு ஃபேவரபிள் கிரகங்கள்லாம் ஃபேவரபிளாக இருந்தாலும் அன்ஃபேவரபிளாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் சனி பகவான். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அதுதான் கொஞ்சம் பரவாயில்லை. அதுவும் அவரும் வக்கரம் ஆக போகிறார். ஆனால் 26ஆம் தேதி தான், மாத கடைசியில் தான் ஆக போகிறார். சரி, ரைட்டு. இப்போ இவங்களுக்கு சுக்கிரன் பரவாயில்லை, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஏன்னா ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குருவோடு சேர்ந்துட்டு இருக்கார். சுபகிரகம் ரெண்டும் பரவாயில்லை. ஆனால் இந்த குரு ஜென்மராசியில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பம்தான். சரி, இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் வர பார்க்குறார். ஸோ சுகங்களை அனுபவிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கும். 2ஆம் இடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தடை இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சே ஆவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ சரி, ரைட்டு. இப்போ சனி பகவானை சொல்லிட்டோம். ராகு பாருங்க, இவங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு குடைச்சல் கொடுத்துட்ருக்கார். குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. எல்லா குடும்பத்துலேயுமானா இல்லை, இருக்காது, நிறைய பேருக்கு. 2ஆம் இடத்துல கேது, இது ஒன்று, ரைட். குரு ஜென்மத்தில் இருக்கார். சூரியன் விரயத்தில் இருக்கார். என்ன 17ஆம் தேதி இந்த சூரியன் ஜென்மராசிக்கு ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் சிவராஜ யோகம் அப்படின்னாலும் இந்த இடத்துல யோகம் செயல்படாது. ஏன்னா ஜென்மராசியில் ஒரு உஷ்ணமான கிரகம் இருந்தால் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கும், பேசுகிற வார்த்தைகளில் கை வைக்கும், சரினா குழப்பம். ஸோ ஜென்மராசியில் வரார். சரி, செவ்வாய் தான் சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்பாடா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயை இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார்.
எப்படி போனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் கஷ்டமா பண்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலா இருக்கு. அதே சமயம் இதே செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. குழப்பம், ஏற்கப்பட்ட குழப்பம். ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா குருவோட பார்வை. அதான் ரொம்ப விசேஷம். வேற எதுவுமே வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு இதில் இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு குரு வந்து பார்வையால் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு அமையும். அதான் குரு அப்படின்னாக்கா குரு பார்வை நல்லா இருக்கு அப்படிங்க. இன்னொன்று வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதி பூர்வ புனிஸ்தானத்தையே பார்க்குறார் செவ்வாய், லாபஸ்தானத்தில் இருந்தாலும். அது ஒரு நல்லதா உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில்? ஆமாம், ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது தான். 5, 6 பார்க்கறாரும்போது 5 பார்க்கறது நல்லது தான். ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்கறாரும்போது வீடு வாங்கணும், சொத்து வாங்கணுங்கிறது, கடன் வாங்கக்கூடிய ஒரு கடன். அது ஒரு பக்கம் நல்லது இருக்கு, ஒரு பக்கம் கெடுதல் இருக்கு. ஆனால் ஒரு பார்வை இவங்களுக்கு கை கொடுக்கும். அதான் கடவுள் அனுகிரகம் உண்டு. கடகராசிக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல மனிதர்கள் கடகராசி. ஆமா, கண்டிப்பா. 3 நட்சத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரமும் ஆயில நட்சத்திரம். நிறைய ஏமாற்றங்கள், அது அன்பால ஏமாறுறது, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது, இது எல்லாமே அது கடகத்துல வரும். ஆமா, சரி, ஓகே. கடவுள் ஏதோ ஒரு அனுகிரகத்துல இந்த மாசம் தப்பிக்கலாம். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மேக்சிமம் தீர்காயுள் இருக்கும். இந்த பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், ஆயில்யம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்கும் போது பார்த்தீங்கன்னாலே சனி வந்து நிறைய ஆண்டுகள் இருப்பாங்க தசால. அதேமாரி புதன் வந்து நிறைய ஆண்டுகள் இருப்பாங்க. அந்த பூசம் அப்படிங்கும்போது சனி நிறைய ஆண்டுகள், ஒரு 12 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன். 12, அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் 17, 29, அதுக்கப்புறம் 7, 36, 56 சுக்கிரன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது கடகராசிக்கு சுக்கிரன் வந்து அவ்வளோ பெரிய இது இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியது. ஏன்னா 20 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஓரளவுக்கு நன்மை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் வந்து கடகத்துக்கு ஓரளவுக்கு ஓகே. ஸோ தீர்காயுள்னு சொல்லலாம். என்ன ஒன்று, தீர்காயுள் இருக்கும்போது தான் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ஓகே, ஏன்னா கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கணும், நிறைய கஷ்டத்தை முடிக்கணும். அப்ப இந்த கஷ்டத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். யார் இவங்க, எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதே கரெக்டா இருக்கும் தீர்காயில். ஆனா இவங்க நிறைய பேர் வந்து அவங்க நல்லதுதான் நினைப்பாங்க மற்றவங்களுக்கு. அதுதான் இவங்களுக்கு பெரிய, அதான் நல்ல மனிதர்கள். அதான் இவங்க இள வயசுலயே கரெக்டான முடிவுகள், படிப்பு, இதெல்லாம் கரெக்டா போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து 2ஆம் அதிபதியும் குருவும் ஒன்னா சேர்றாங்க. சூரியன் குரு ஒன்னா சேர்றாங்க. இது ஆடி மாசம் வேற ஆயிப்போச்சு. அதாவது ஆடி மாசத்துல தான் 2 பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இப்ப கோச்சார கிரகங்கள் படி நான் கேட்கறது என்னன்னா திருமணத்துக்கு தான் கேட்பேன். 2ஆம் அதிபதி அப்படின்றதும் 7ஆம் இடத்தை குரு பாக்குறதும். அப்ப ஆடி மாசத்துல வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு பாசிட்டிவான பதில் எதனா எதிர்பார்க்கலாமா? திருமணத்துக்கு உண்டான பதில். இன்னொன்னு, சரி திருமணம் அதுக்கு உண்டான பதிலே வருது, ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அது சம்பந்தமா சொல்லுங்க. திருமண யோகம் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை இருக்கு. நல்ல ஒரு 7ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நண்பர்கள், துணைகள், அந்த வாழ்க்கை துணை எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த குரு பகவான் இதா இருப்பார். அதே சமயம் 2ஆம் இடத்து அதிபதியும் சேர்றார். கரெக்டா ஆடி மாசம்னாலும் ஓரளவுக்கு சில பேர் வந்து அமாவாசை கழிச்சு பேச்சுக்கு வார்த்தை ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு 2 நாள் முன்னாடியே ஆரம்பித்து முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு கரெக்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணெல்லாம் பார்த்து, இப்போ பையன்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆடி முடியட்டும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், இல்லை இது பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு யோகம் இப்போ அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நன்மைகள், குருவும் பார்க்கறதுனால. ஏன்னா குரு தான் மெயின் திருமண பந்தத்துக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜோசியர்கிட்ட காமிக்கும் போதே ஐயா குருபலம் வந்துடுச்சான் தான் எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே அதான், குருபலம் வந்துடுச்சான் தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும். அதே சமயம் வாழ்க்கை துணை, இது கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எவ்வளோ இருந்தாலும் ஏதோ ஒன்று அப்படி அப்படியே போட்டு அனுசரித்து அப்படியே போயிடுவாங்க. ஸோ கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு சூப்பராக இந்த மாதம் இருக்கும். கொஞ்சம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், என்னடா சனி வந்து தான் போயிடுச்சே, அஷ்டமத்து சனியில் இருக்கும்போதும் சொன்னீங்க, கண்டக சனியில் இருக்கும்போதும் சொன்னீங்க, இப்போ தான் சனி மாறியாச்சு அப்படின்னு. சனி மாறியாச்சு, ஆனாலும் ஜென்மராசியில் குரு உட்காந்துருக்கார், சூரியனும் வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் போகிறோம். பயணங்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக, அதாவது வயதானவர்கள் இந்த புனித யாத்திரை இதெல்லாம் போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டா போகிறோம். அதான் நெடுந்தூர பயணங்கள், அது நெடுந்தூர பயணங்கள், உணவு பயணங்கள், அதான் உணவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நல்லது.
ஓகே. இப்போ 6ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, கடன் பிரச்சனை தீருமா? நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னீங்க, அதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக கடன் சுமை ஏறுங்க. கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனோம்னா கடன் சுமை ஏதாவது ஒரு விஷயத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்கும் வருமானு சொல்ல முடியாது, வராது. என்ன இருந்தாலும் தொழில் ரீதியாக இவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னா தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு இதுக்காக கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், வங்கி கடன் உதவி அதெல்லாம். அதேமாரி உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இவங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறது கை கொடுக்கும். அனுபவமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். கடன் சுமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை எப்படி கரெக்ட் பண்ணி வாங்குறத அதுங்கிறது இவங்க தான் திட்டமிடணும். ஓகே, அந்த மாதிரி திட்டமிட்டால் வெற்றி. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன் உண்டாகும் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஏன்னா எல்லா கிரகமும் கொஞ்சம் அன்ஃபேவரபிளாக இருக்கே. ஏதாவது ஒரு கிரகம், குருவோட பார்வை தான் நான் சொல்கிறேன், அது நல்லா இருக்குது, 5, 7, 9 விழுறதுனால பரவாயில்லை என்ன. பட் மற்ற எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகிறது நல்லது. ஓகே, சூப்பர். பரிகாரம் கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. முடிஞ்ச போதெல்லாம் நான் சொல்லேன், டெய்லி போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம ஹிந்து மதத்தில் அதாங்க ஒரு பெரிய இது. எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறதெல்லாம் கட்டுப்பாடு உண்டு. நம்ம இந்து மதத்தில் அது கிடையாது. நம்ம யதா சௌகரியம், சான்ஸ்கிரிட்டில் அதான் சொல்லுவாங்க, யதா சௌகரியம், நம்மளால் அதேமாதிரி யதா ஹரண்யம். ஹரண்யம்னா நம்மளால் என்ன முடிகிறதோ அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கலாம் சொல்லலை. ஸோ யதாஹரண்யம் யதா சௌகரியம். முடிஞ்ச போது சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயம் தினந்தோறும் ஓம் ஸ்ரீ சோமசங்கராய நமக. என்ன சிவன் தான் இவங்களுக்கு, அதுவும் சோமன்கிறது இவர் சந்திர பகவான். என்ன கண்டிப்பாக கடகத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. ஸோ ஓம் ஸ்ரீ சோமசங்கராய நமக அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கிரகம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி. நான் அதான் சொல்லுவாங்க பழைய அந்த காலத்தில், எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் பரவாயில்லன்னு, எந்த ஊருக்கு போனாலும் சரி எனக்கு கவலை இல்லைன்னு. அதுமாரி இவங்க அது ஓம் ஸ்ரீ சோமசங்கராய நமக சொன்னாலே இந்த கடகராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.